இதுல யார் கை ஓங்கி இருக்கு சார்? தாவேக்காவா இல்ல சிவி சண்முகம் வேலுமணி தரப்பா இல்ல எடப்பாடி கையா? நமக்கு பிடிக்குது பிடிக்கல, உண்மை நிலைமை எடப்பாடி கை தான் வாங்கியிருக்கு. தாவேக்காவுக்கும் ஒண்ணுமில்லாததுக்கு லாபம் தான். சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணி பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து இப்ப மாட்டிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் உண்மையா சார்? நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்குது அம்மா கண்ணு பொண்ணுங்கிற மாதிரி ஒரு கதையா தான் அவங்க கதை இருக்குது. புதிய அதிமுக தாவேக்காதா அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. அதிமுக இடத்தை ஏன் இவங்க அடைய பாக்குறாங்க? அதிமுகவை கரைக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி சுப்பையால ஒரு நஷ்டம் தான். மரகதம் குமாரவேலாட்டு அந்த நஷ்டங்கள் வரலாம். இவங்க தனி மெஜாரிட்டி வர்றதுக்கு அதிமுக இருந்து ஆட்களை எடுத்து இந்த அரசியலை பண்றாங்க. இந்த விஷயத்துல இப்ப ராகுல் காந்தி முகத்திரை கிழிஞ்சிருச்சு, அவரு ரெட்டை வேடம் போடுறது வெளிப்படை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. விசிகா, சிபிஎம், சிபிஐ, இந்தியன் முஸ்லிம்ஸ்லாம் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வெளியேறினாங்க. நன்றியே தெரிவிக்காம 5 பேர் வெளியேறிட்டாங்க போது ராகுல் காந்திக்கு முகத்திரை முத தமிழ்நாட்டில் கிழிஞ்சிருக்குது. தாவேக்கா இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு அந்த எண்ணிக்கையை ஒரு மேஜிக் நம்பரை சமன் பண்ண பாக்குறாங்க. தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. புதிய அதிமுக தாவேக்காதா அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. அது அவருக்கு கிளைம், அதுல நம்ம என்ன சொல்றது? இப்ப அதிமுக இடத்தை ஏன் இவங்க அடைய பாக்குறாங்க? அதிமுகவை கரைக்கிறாங்க. இது என்ன மாதிரியான மூவ் தாவேக்காக்கு கொடுக்குது? அதிமுக பொறுத்தளவுல நிச்சயமா மரகதம் குமாரவே, ஜெயக்குமார், அவங்க தாராபுரம் எம்எல்ஏ, இவங்கெல்லாம் இவர் எஸ்கி சுப்பியா இவங்கெல்லாம் விலகினது அதிமுகவுக்கு நஷ்டம் தான். குறிப்பாக எஸ்கி சுப்பியாவோட சொந்த செல்வாக்கில் தான் அம்பாசமுத்திரத்தில் அவர் வெற்றி பெற்றார். அதே வேளையில் அவர் ஒரு பேனர் கிடச்சி இருக்கணும். அதிமுக பேனர் அவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தார். நாளைக்கு இருந்து எப்போ எலெக்ஷன் வந்தாலும் விசிலில் தாவேக்கா பேனரில் வெற்றி பெற முடியும்னு எஸ்கி சுப்பியா கருதலாம். அது அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி சுப்பையால ஒரு நஷ்டம் தான். மரகதம் குமாரவேலாட்டு அந்த நஷ்டங்கள் வரலாம். ஸோ இவங்க தனி மெஜாரிட்டி வர்றதுக்கு அதிமுக இருந்து ஆட்களை எடுத்து இந்த அரசியலை பண்றாங்க. வெளிப்படையா இபிஎஸ் அட்டாக் பண்றாங்களே தாவேக்கா தரப்புல இருந்து. இபிஎஸ் ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராட்டு, ஸ்டாலின் அடுத்த எதிர்கட்சி தலைவராட்டு பொய்க்கால் குதிரை ஆட்சின்னு விமர்சனம் பண்றாரு. இவங்களுக்கு ஒரு கிளியை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கேரளாவில் அமைச்சரவையில் விஜய் கலந்துக்கலன்னு தெரிஞ்சதுமே பொறுத்து பார்த்து இதாண்டா வாய்ப்பு, சைக்கிள் கேப்பில் உள்ள நுழைஞ்சிருவோன்னு 3 மணிக்கு கேரளா அமைச்சரவைக்கு ஆதரவு தெரிவித்து போடுறாரு. அதை தெரிவித்தது மட்டுமல்ல, அகில இந்திய காங்கிரஸ் தலைமையில் ஏற்கனவே 20 சீட்டு திருநாக்கர் அண்ணன் இவர் சவுக்கு சங்கர் மூலமாக ஆஃபர் பண்ணவர், அதே ரூட்ல மாணிக் தாகூரை தூக்கி அடிக்கிறதுக்காக அவங்க வரல, நான் வந்திருக்கேங்கிற மாதிரி ஒரு காங்கிரஸுக்கு ஒரு ஆஃபரை கொடுக்குறாரு. காங்கிரஸுக்கு பார்கெனிங்க ஏற்றி விடுறாரு. மேகதாது அணை கட்ட திட்டத்தில் அணை கட்டலன்னா என்னங்கிறத பற்றியெல்லாம் கவலைப்படாம பொய்க்கால் குதிரை அரசு காங்கிரஸ் தேவையில் இருக்குங்கிற அந்த நக்கலை பண்றாரு. ஸோ காங்கிரஸுக்கு அதை தூக்கி நிறுத்தி காங்கிரஸுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. ஏற்கனவே 2024 இவர் காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் கொடுத்தனால தான் 6 சீட்டில் நிறுத்த வேண்டிய காங்கிரஸுக்கு முக ஸ்டாலின் 10 சீட்டு கொடுத்தாரு. இப்பவும் விஜய் காங்கிரஸ் இக்குவேஷன்ல காங்கிரஸுக்கு முக்கியத்துவத்தை ஏற்றி ஒரு அரசியலை பண்றாரு. இது ரொம்ப நுணுக்கமா பார்த்தா தான் தெரியும். இது நுணுக்கமா அந்த அரசியல் அவர் பண்றாருங்கிறது என்பவர்களால கண்டுபிடிக்க முடியுது. அதனால நம்ம தெளிவா கண்டுபிடிச்சு பொது வழியில வைக்கிறோம். சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி பொய்யான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து இப்ப மாட்டிட்டு முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதான் உண்மையா சார்? கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டு முழிக்குது அம்மா கண்ணு பொண்ணுங்கிற மாதிரி ஒரு கதையாக தான் அவங்க கதை இருக்குது. 32 எடுத்திருப்பாங்கன்னா அவங்க நிலைமை வேற. 32 எடுத்திருப்பாப்புன்னா அப்படியே மெர்ஜா இருக்கலாம். 32ங்கும் போது விஜய் இந்த 13 பற்றி கவலைப்பட்டிருக்க மாட்டார். சரி இருங்கன்னு தான் சொல்லியிருப்பாரே தவிர இருந்து தான் தீர்ணுங்கிறதுல வந்திருக்க மாட்டார். அந்த 32 எடுக்க முடியாததில் அவங்க சிரமப்பட்டு அந்த மீதி எடுத்த எண்ணிக்கையும் 3 திசையில சதறி போயிட்டு இருக்கு. இப்போ சிவி சண்முகம் கிட்ட கேள்வி வைக்கிறாங்க, இத்தனை பேர் இருந்தாங்க, இப்போ எல்லாம் ராஜினாமா பண்ணுறாங்க, பாதி பேர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிட்டாங்கும் போது ஏன் இன்னைக்கு 17 நாளைக்கு 37 மாறாதா அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக சொல்கிறாரு இவர். அது நம்பிக்கை தான், பட் அதுக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லை. அது மட்டும் இல்லை, ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் ஆன் ஒன் அக்கேஷன் அந்த 32 வந்திருக்கணும்.
அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 10-15ன்னு வரக்கூடாது. அது வந்து உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கிடாது. மேலும் இது வந்ததும் பல திசையில சிதறி தான் போகுது. இதுல யார் கை ஓங்கியிருக்கு சார்? தாவேக்காவா, இல்லை சிவி சண்முகம் வேலுமணி தரப்பா, இல்லை எடப்பாடி கையா? ஏன்னா இங்க ஒரு பக்கம் ராஜினாமா, இங்க கரையிறாங்க, இங்க எடப்பாடி மேல எழுப்பி வர்றாரு. என்னதான் நடக்குது? யார் தான் மேல இருக்கிறாங்க? நமக்கு பிடிக்குது பிடிக்கல, உண்மை நிலைமை எடப்பாடி கை தான் வாங்கியிருக்கு. தாவேக்காவுக்கும் ஒண்ணுமில்லாததுக்கு லாபம் தான். இப்போ தாவேக்கா இவங்க எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சு அந்த எண்ணிக்கையை ஒரு மேஜிக் நம்பரை சமன் பண்ண பாக்குறாங்களா? அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இப்போ மாணிக்கம் தாக்கூர் பெரிய அளவில் ஒரு ஆதரவு கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ ராகுல் காந்தி நிலைப்பாடு நமக்கு தெரியும். இப்போ மகாராஷ்டிராவாகட்டும், இமாச்சல் ஆகட்டும், கோவாவாகட்டும், அவர் இந்த குதிரை பேரம் அதெல்லாம் பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனவர். இப்போ மாணிக்கம் தாக்கூர் இந்த ஆதரிக்கிறது என்ன மாதிரி புரிதலை ஏற்படுத்தும்? மாணிக்கம் தாக்கூர் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் அதை பண்ணுறாரு. ஆனால் திமுக வந்து சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி மாணிக்கம் தாக்கூர் கை, ராகுல் காந்தி கை கரங்கள் வீழ்ந்து மாணிக்க தாக்கூர் கையும் வீழ்ந்துட்டுன்னா கார்த்திக் சிதம்பரம் இவங்களுக்கு பவர் பொலிட்டிக்ஸில் தாமோதர மேனன் சதீஷனுக்கு கேரளாவில் ராகுல ஈல்டான மாதிரி யூபியில் காங்கிரஸ் வாஷ் அவுட் ஆகி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா இவங்களும் வந்து நாளைக்கு காங்கிரஸ் கூட்டணி முதல குத்தின காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுக்கலாங்கிற எண்ண ஓட்டமும் உதயநிதி ஸ்டாலின் தரப்புக்கும் இருக்கு. இதுதான் இந்த அரசியல்ல வேடிக்கை. இல்லை, பாஜகவை இத்தனை நாள் குற்றம் சாட்டினவர் ராகுல் காந்தி. இப்போ இந்த சூழலை பற்றி எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் ஸ்ரீநிதி போன்றவங்களும் ஜோதிமணி போன்றவங்களும் இதுல வந்து கருத்துக்களை சொல்றாங்க. மாணிக் தாக்கூர் கருத்துக்களை சொல்லாம இருக்கிறது என்ன ஏதுங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். பட் காங்கிரஸுக்குள்ளேயும் 1-2 குரல் வந்து எதிராக வலிக்குது. டிசிகாவில் பாலாஜி குரல் எதிராக வலிக்குது. என்ன ரீசன்? அவர் அதுல மெஜாரிட்டி ஆயிருந்தோன்னா இவங்களுக்கு படிநிலை போயிடும். இவங்க வந்து சூப்பர் ப்ளஸ் ஆயிடுவாங்க, இவங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ் ஆயிடுவாங்க, 6வது விரல் ஆயிடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஜோதிமணி இதை நம்ம ஆதரிக்க கூடாது, குதிரை பேரத்தை நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லா பேசுறாங்க. ஏன் ஜோதிமணி திடீர்னு ஆரம்பத்துல இருந்து விஜய்க்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவங்க இப்போ இந்த விஷயத்துல காங்கிரஸோடைய முடிவிலே எதிர்க்கிறாங்களா? எப்படி? மாணிக் தாக்கூர் அரசியல்ல நேர்மையற்றவர், நான் நேர்மையானவர்னு காட்டுறதுக்காக மாணிக் தாக்கூர் வர்சஸ் ஜோதிமணி கூட அதுல இருக்கலாம். இப்போ மாணிக்கம் தாக்கூரை எதிர்க்கிற அளவுக்கான ஒரு அரசியல் ஜோதிமணி செய்யறாங்க. மாணிக்கம் தாக்கூர் கை வாங்கிடக்கூடாதுன்னா சிதம்பரம் அடிக்கிறாரு. கார்த்திக் சிதம்பரம் 2 முறை திமுகவால் ஜெயித்தேன், திமுக பலமான கட்சி, நான் நன்றி உணர்வு உள்ளவனா, மாணிக் தாக்கூருக்கு நன்றி உணர்வு இல்லைங்கிறாரு கார்த்திக் சிதம்பரம். நான் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி தான் ராகுல் கிட்ட சீட்டு வாங்கினேன்னு காட்டுறாரு கார்த்திக் சிதம்பரம். ஸோ சசி தரூர் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி ராகுல்கிட்ட சீட்டு வாங்கும்போது, சதீஷங்கிட்ட ராகுல் சரண்டர் ஆகும்போது, இன்னும் ராகுல் பலம் இழந்தாருன்னா மாணிக் தாக்கூர் பலகீனம் அடைவாரு, ராகுலுக்கு கொறடா மாணிக் தாக்கூர் பலகீனம் அடைவாரு, நாம பலம் பெறலான்னு கார்த்திக் சிதம்பரம் போன்றவங்க காங்கிரஸ் உள்கட்சி அரசியல்ல கருதுவாங்க. அந்த கண்ணோட்டத்துல தான் மாணிக் தாக்கூர் என்ன அல்லது ஜோதிமணிக்கு வந்து எடப்பாடி சிம்பதி கூட இருக்கலாம். எடப்பாடி சிம்பதி கூட ஜோதிமணிக்கு இருக்கலாம். எடப்பாடி தான் அந்த நம்ம கேரளா அமைச்சரவைக்கு வாழ்த்து தெரிவிச்சாருங்கிறத அவங்க காங்கிரஸ் கலாச்சாரம் படி ராகுல் காந்திக்கு அது விஜய் வரல, எடப்பாடி தான் வாழ்த்து தெரிவிச்சாருன்னு கூட பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர்னு ஜோதிமணி கூட அங்க ராகுல் கிட்ட லாபி பண்ணலாம். அது மாணிக் தாக்கூருக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆயிடுச்சு. தான் இம்பார்ட்டன்ஸ் யாருங்கிற அடிப்படையில் காங்கிரஸ்காரங்க அரசியல் இப்படித்தானே போகும். அந்த அரசியல கார்த்திக் சிதம்பரம், ஜோதிமணி, மாணிக் தாக்கூர் இந்த காமெடி அரசியல் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். தேர்தலுக்கு முன்னாடி ஒரே குரலில் ஒலித்தவர்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணியும். நம்மளும் நிறைய நேர்காணல் எடுத்திருக்கிறோம். இப்போ 2 பேரும் இப்போ எதிர்குரல் ஆகிட்டாங்களா? அதான் மேல்மட்டத்தில் எப்படி போகுது, எந்த வகையில் போகுது, யார் முக்கியத்துவம் பெறதுங்கிறது பார்ப்பாங்க. இப்போ மல்லிகார்ஜுன கார்கே வந்து செல்வ பிறந்தையை நீக்கிறது விரும்பல. இது பொள்ளாச்சி மகாலிங்கத்தை காமராஜ் நீக்கினதுல அகில இந்திய காங்கிரஸே பிளவுபடுறதுக்கு சி சுப்பிரமணியம் மூலமா அதே ஒரு விதையா வந்துடுச்சு. அதே மாதிரி நீங்க செல்வ பிறந்தையை நீக்கினா அதுவே நாளைக்கு மல்லிகார்ஜுன கார்கே வர்சஸ் ராகுல் காந்தின்னு ஒன்று வந்துடக்கூடாது. அது ராகுல் காந்திக்கு நஷ்டம். அது மல்லிகார்ஜுன கார்கேக்கு இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை. அவர் வந்து செல்வ பிறந்தையை டிஃபெண்ட் பண்ணி நின்றுட்டாருன்னா ராகுல் காந்தியால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்படி போகுது? ஒருவேளையில செல்வ பிறந்தையை டிஃபெண்ட் பண்ணாம மல்லிகார்ஜுன கார்கே கையெழுத்து போட தயாராயிட்டாருன்னா அந்த இடத்துக்குள்ள செல்வ பிறந்தையோட நேரடி எதிரியான மாணிக் தாக்கூர் வரக்கூடாது, நாம அட்ஜஸ்ட் பண்ணி வந்துடலாமான்னு தன்னோட தான் தலைவராகிறதுக்கு செல்வ பிறந்தகை இவங்க சப்போர்ட்டும் இருக்காதான்னு ஜோதிமணி லாபி பண்ணுவாங்க. லாபிஸ்ட் தானே காங்கிரஸ். டெல்லியில போய் 4 பேர் பிடிச்சி ஒரு பதவி வாங்கிட்டு வந்துட்டோம்னா நம்மளை பெரிய ஆளா கொண்டாடுறதுக்கு 400 பேர் வருவாங்கிறது தானே காங்கிரஸ் கட்சியோட பாலிசி. இந்த விஷயத்துல இப்போ ராகுல் காந்தி முகத்திரை கிழிஞ்சிருச்சு, அவர் ரெட்டை வேடம் போடுறது வெளிப்படை ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே. கண்டிப்பா ராகுல் காந்தி முகத்திரை முத தமிழ்நாட்டில் கிழிஞ்சிருக்குது. மற்ற
விசிகா, சிபிஎம், சிபிஐ, இந்தியன் முன்னணிலாம் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு வெளியேறினாங்க. நன்றியே தெரிவிக்காம 5 பேர் வெளியேறிட்டாங்க போது ராகுல் காந்திக்கு முகத்திர கிழிஞ்சிட்டு இங்க கிழிஞ்ச கையோட அங்க இவர் சதீஷன் வந்து நீங்கெல்லாம் உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, கேரள மக்கள் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஒழுங்கா என்ன சிஎம் ஆக்கிட்டு போங்க, இல்லது நீங்க வயநாட்டுல எம்எல்ஏ எம்பியா கூட ஆக முடியாதுன்னு ராகுலுக்கும் பிரியங்காவுக்கும் ஒரு வார்னிங்கை கொடுத்து அவர் சிஎம்மா உட்கார்ந்துட்டாப்ல. அடுத்த அடி ஏற்கனவே அசாம்ல அடி வாங்கிட்டாரு. இது தமிழ்நாட்டில் வாங்கின அடி இவரு ஸ்டாலினை வீழ்த்தினதாட்டு பெருமையா வெற்றியா நினைக்கிறாரு. அடுத்தால யூபிலையும் வந்து வாஷ் அவுட் ஆயிட்டாருன்னா காங்கிரஸுக்குள்ள ராகுல் காந்திக்கு கரம் பலகீனம் அடையும். இதுதான் உதயநிதி ஸ்டாலின் வெளிப்படையா சொல்றாரா, முதுகுல குத்திட்டாங்க, காங்கிரஸை நம்ப கூடாது, அந்த பேச்சினுடைய வெளிப்பாடு இதுதான் அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா அந்த இடத்துக்குள்ள உதயநிதி ஸ்டாலின் சொன்னாலும் கூட இவங்க முதுகுல குத்த வாங்கிக்கிட்டு எமர்ஜென்சில டிஸ்மிஸ் பண்ணாங்க, 80ல கூட்டணி போயிட்டாங்க. அதே மாதிரி இவங்க இருந்தா ஜெயின் கமிஷனை சொல்லி அந்த குஜராத் கவர்மெண்ட்டுக்கே விட்ரா பண்ணாங்க. அதுக்கு பிறகு 2004 கூட்டணி போயிட்டாங்க. இவங்க முதல்ல குத்து வாங்கிக்கிட்டு ராகுல் காந்தி பலமிழந்து மாணிக் தாகூர் அடி வாங்கிட்டாருன்னா கூட்டணி போகலாங்கிற எண்ண ஓட்டமும் இவங்களுக்கு இருக்குங்கிறனாலதான் அவங்க பாஜக மாதிரி குதிரை பேரம் பண்றாங்கன்னு பாஜகவையும் சேர்த்து அடிக்கிறாங்க. சனாதன எதிர்ப்புன்னு சனாதன எதிர்ப்புல இவரு முதல்வரும் எதிர்கட்சி தலைவரும் சட்டமன்றத்தில் சனாதன எதிர்ப்புங்கிறாங்க. சனாதன தர்மம் நல்ல தர்மம், இந்தியாவின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றி நிற்கக்கூடிய தர்மம், இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு தர்மம். அந்த தர்மத்துக்கு எதிராக தமிழ் மண்ணில் முதல்வரும் பேசுறாரு, எதிர்கட்சி தலைவரும் பேசுறாங்கன்னா அவங்க 2 பேருமே டைரக்டா அவர் காங்கிரஸ் கூட்டணியை முதல்வர் வச்சிருக்கிறாரு. இவங்க வந்து ராகுல் காந்தி பலமிழந்து காங்கிரஸ் கூட்டணி சோனியா மூலமா நமக்கு வராதாங்கிற எதிர்பார்ப்பு இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்குங்கிறதான் என்னோட பார்வை. தாவேக்கா டக்குன்னு எங்ககிட்ட வந்துருங்க, ஆளுங்கட்சி எம்எல்ஏ மாதிரி நீங்க இருக்கலாம், ராஜா மாதிரி இருக்கலாம், ராணி மாதிரி இருக்கலாம், எங்க தொகுதியில நாங்க உங்ககிட்ட தோத்துட்டோம், நீங்க தான் என்ன மதுராந்தகம் தொகுதியில, நீங்க தான் தாராபுரத்துல, பெருந்துறைனா நீங்க தான், என்ன இது பார்த்துக்கலாம், மறுபுறம் வந்து எப்போ எலெக்ஷன் வருதோ அப்போ டிக்கெட் தரேன்னு சொல்ல அசூரன்ஸ் கொடுக்கும்போது அவங்க தாவேக்காவை நோக்கி நகர்றாங்க. இப்போ ராதாபுரம் தொகுதியில் வந்து பலர் இன்னைக்கு இவர் எஸ்ஐசிபியோட சேர்றாங்கன்னா அந்த இடத்துல தாவேக்காவுக்கு அமைப்பு இல்லை, இவருக்கு எதிர் ஆட்கள் வந்து திமுகவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ நம்ம தாவேக்காவில் சேர்ந்து ஆளாயிடலான்னு திசையன்விளை சீனிவாசன் நான் தெரிஞ்சவங்க தான், நம்ம தொகுதிநாதர், அவரெல்லாம் இன்னைக்கு எஸ்ஐகி சுப்பையா பாப்புரமுத்தியா இவங்களெல்லாம் வந்து சேர்றாங்கன்னா அந்த இடத்துக்குள்ள இது ஒரு ஆளுங்கட்சி ஒரு வேக்கம் இருக்கு, அந்த வேக்கமா நம்ம ஃபில்லப் பண்ணிக்குவோம். ஏன்னா ஆளுங்கட்சி மதுராந்தகத்துல தோத்துருக்கு, பெருந்துறையில தோத்துருக்கு, தாராபுரத்துல தோத்துருக்கு, இங்க அம்பாசனத்துல தோத்துருக்குது. குறைஞ்சபட்சம் நாம பவரா இருந்தோம், எம்எல்ஏ இருந்தோம், இந்த ஆளுங்கட்சியிலையும் நம்ம எம்எல்ஏ பவரா இருக்கலாம், நாளைக்கு டிக்கெட் கிடைச்சி எம்எல்ஏ ஆகிறது அடுத்த இது. பட் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன்ங்கிறது அவங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் வந்தா அவங்க வாரிய தலைவராட்டோ மந்திரி ஆட்டோ ஆக முடியாது. இப்ப இவங்களோட நிலைமை என்னன்னா, என்னைக்கு அவங்க கொறடா உத்தரவு மீறி எடப்பாடி பழனிசாமி உத்தரவை மீறி வாக்களிச்சாங்களோ அன்னைக்கு அவங்க தகுதி இழப்பு நடந்தது. இதைத்தான் ஷியாமண்ணன் எல்லா இதுலயும் சட்ட பொசிஷனா ரொம்ப தெளிவா ஷியாமண்ணன் எல்லா இதுலயும் விளக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் உண்மை நிலைமை. அதை வந்து தகுதி இழந்துட்டாங்க, இழந்ததை நீக்கிறத வேலையை சபாநாயகர் செய்யணும், அவர் செய்யாம காலம் தாழ்த்திட்டு இருக்கிறார். இதுதான் இங்க இதுல உள்ள சட்ட சிக்கலான விஷயம். சபாநாயகர் என்ன சொல்றாரு, அவங்க கைப்பட எழுதி தந்தாங்க, இது ஒரு ப்ரொசீஜர். இது ஒருத்தர் சுயமா ராஜினாமா பண்றாரான்னு பாக்குறதுக்கு யாரோ டைப் அடிச்சதுல கையெழுத்து போடுறாரா, அவரு சுயமா எழுதி கொடுக்கறாங்க பாக்குறது. இது வந்து ப்ரொசீஜரா, இது வந்து டெக்னிக்கல் மேட்டர், இது அல்ல மெட்டீரியல் மேட்டர். அவங்களுக்கு ரிசைன் பண்ணதுக்கே உரிமை இல்லை, அவங்க தகுதி இழந்துட்டாங்கிறது சபாநாயகருக்கு தெரியும். அவர் நாலேஜுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் தான். என்னைக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ அன்னைக்கே தகுதி இழந்துட்டாங்க. அப்ப எம்எல்ஏ இல்லாத ஒருத்தர் வந்து எம்எல்ஏ பதவி எப்படி ரிசைன் பண்ண முடியும்? இதைத்தான் அதிமுக சட்டக்குழு நண்பர் இன்பதுரையும் தெளிவா கேட்கிறாரு. சபாநாயகர் வந்து நியாயமான முறையில நடக்கல, நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி நடக்கலங்கிறதுக்காக தான் 5 நிமிஷத்துல நீங்க எப்படி முடிவெடுத்தீங்கன்னு கேட்கிறாப்புல. அப்ப சபாநாயகர் வந்து இந்த ராஜினாமா கேட்கும் போது அதிமுக தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, சபாநாயகர் என்ன கேட்கணும்னா, ஏற்கனவே நீங்க தகுதி இழந்துட்டீங்களே, உங்களை நீக்கணுமா நீக்காண்டாமாங்கிறது நான் முடிவு பண்ணணும், உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணவும் இல்லை. எடப்பாடி கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னு வைங்க, நான் இவரை மன்னிச்சு விட்டுட்டேன்னு வைங்க, அவங்க ரிசைன் பண்ணலாம். எடப்பாடி தரப்புக்கு அவங்க எழுத்து போட்டதுமே தகுதி இழந்துட்டாங்கிறது அவங்க தரப்பு. அதுல அவர்கிட்ட திரும்பி வர்றவங்கள அவரு மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த இஷ்யூ சபாநாயகர் கோர்ட்டுக்கும்
நம்ம உச்சநீதிமன்றத்துக்கும் இடையில வந்து மோதலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே உள்ள எஸ்டாப்ளிஷ்டு ரூல் படி, மகாராஷ்டிரா கேஸ் உள்ள ரூல் படி அவங்க வந்து எப்போ வாக்களிச்சாங்களோ அப்பவே பதவியை இழந்துட்டாங்க. இல்லாத பதவியை ஒருத்தர் எப்படி ரிசைன் பண்ண முடியுங்கிறதான் அதிமுக தரப்பு வந்து இதை பிரச்சனையா எடுப்பாங்க. இது வந்து சட்ட சிக்கல்கள், இது ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ் மீன்ஸ் நான் வந்து இந்த சட்டமன்றத்தை சொல்றேன், சபாநாயகர் எந்த அதிகாரமா அது இதுன்னு போடும். பட் இது நீதி பரிபாலன முறையில தான் சபாநாயகர் செய்யறாருங்கிற அடிப்படையில் இதை அப்பீல கேட்கறதுக்குள்ள உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டுன்னு, சுப்ரீம் கோர்ட் பெஞ்சுக்கு உண்டுன்னு ரமணா உச்சநீதிமன்ற நீதிபதியா இருக்கும் போது தீர்ப்புகள் தெளிவாக இருக்குது. ஸோ இதன் அடிப்படையில் தான் இது நகரும். பட் இந்த காலகட்டத்துக்குள்ள இப்படி ரிசைன் பண்ணி, அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் பற்றி முடிவெடுக்காம ரிசைன் பண்ணி எம்எல்ஏக்கள் வர்றது, தாவேகாவுக்கு வந்து 10 எம்எல்ஏ ரிசைன் பண்ணா 5 மேஜிக் நம்பர்ல இருந்து 5 குறைவா கிடைச்சா போதும். 118 வேண்டாம், 113 இருந்தா போதும். அவங்கள்ட்ட 116 இருக்குது, அவங்கள்ட்ட இருக்குது 108 இருக்குது. நம்ம 108 இருக்குதுன்னா காங்கிரஸ் இல்லாமலே 2 கம்யூனிஸ்ட் இருந்தா போதும். காங்கிரஸ் இருந்தா 2 கம்யூனிஸ்ட் தேவையில்லை. இப்போ தாவேகாவுக்கு நோக்கம் காங்கிரஸ் ஆதரவு இல்லாமலே தங்களை மெஜாரிட்டி பெறணுங்கிறது. இது வந்து விவரமான காங்கிரஸ்காரரான இவரு செல்ல பெருந்தைக்கு தெரியுது. அவ்வளவு விவரம் இல்லாத மாணிக் தாகூர் போன்றவங்களுக்கு எல்லாம் தாவேகாவோட இந்த நடவடிக்கை வந்து சரியா புரியல. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.